It's a time to hear the golden advice from our beloved Ustad to continue this program. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. ஒரு அற்புதமான காலை வேளையிலே இன்றைக்கு ஒரு அற்புதமான ஆக்டிவாக தன்னுடைய அங்க அசைவுகளிலேயே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய அற்புதமான சிறப்பு விருந்தினரை நம்ம சந்திச்சிருக்கிறோம். நம்முடைய டைட் ஷெடியூலில் எப்படா நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்குன்ற மாதிரி உண்டான சூழல் நமக்கு இருக்குது. நான் காலையில் எடுத்தோன்னே 7 மணிக்கே கிளாஸு, அடுத்தடுத்து டக்குன்னு ப்ரேயரை நிப்பாட்டிட்டாங்க. அப்படி ஒரு மாதிரி சோர்வாக இருந்த நம்மளை அப்படி தட்டி எழுப்பி சுறுசுறுப்பாக நம்முடைய சார் மாற்றிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அலிமண்ணை சொல்லும் போதே சொன்னாங்க, கருத்தராவுத்தர் கல்லூரி சார் வந்த பிறகு ஃபிசிக்கலில் பயங்கரமான ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா மென்மேலும் இன்னும் சிறப்பான முன்னேற்றத்தை இவர்களுடைய தலைமையின் கீழ் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி அருள் புரிவானாக. உண்மையாகவே சார் சொன்ன அந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம லைஃப்பில். ஏதோ ஒரு மாதிரி இன்றைக்கி வெளியே இருக்கக்கூடிய இளம் ஜென்ரேஷன் அப்படியே ஒரு சோம்பேறியாக செல்ஃபோனில் அடிக்ஷன் ஆகி, இங்கேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த முகநூல் இப்படி திரும்பினோடனே அந்த ஏலக்காய் அந்த குடோனுக்கு அந்த வெளியே வாசலில் பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு பார்க்குற ஒரு 15 இளைஞர்கள், நம்மளை வயசில் உள்ளவங்க ஒரு 15 பேர் அவன் தனி உலகத்தில் அந்த ஃபோனில் அப்படியே கிடக்கிறான். நம்ம பார்க்குறோம். இந்த சைடு இப்படி போனால் அப்படின்னா அங்கே ஒரு சில பேர் கஞ்சாவுக்கும் தவறான போதை பழக்கத்துக்கும் அடிமையாகி தன்னை மறந்து, தன் பெற்றோர்களை மறந்து, தன்னுடைய எதிர்காலத்தை மறந்து சீரழிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட சவாலான காலகட்டத்தில் அற்புதமான அந்த சுற்றுச்சூழலில் இறைவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறான். இதுக்கு நம்ம முதல்ல அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. ஆனால் இது ஒரு அற்புதமான பருவம். இது அதாவது ஒரு மனிதன் தவறக்கூடிய ஒரு அற்புதமான பருவத்தில் இறைவன் நம்மை பாதுகாத்து இந்த இடத்துல இது ஒரு ஜெயில் மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் பின்னால் நாம் மிகப்பெரிய ஜெயிலுக்கு போகாமல் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை படைப்பதற்கு இந்த ஜெயில் தேவை. நம்முடைய வாலிபத்தை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான இடம். அதில் இந்த சவாலான காலகட்டத்தில் மதரசாக்கள் நடத்துவதும் இது போன்ற மாணவர்களை ஒருங்கிணைத்து அது நடத்துவது ஒரு சவால். அந்த சவாலிலே எங்களுக்கு எல்லா விதத்திலையும் தோளோடு தோளாக உறுதுணையாக இருக்கக்கூடிய அலிமன்னன் அவர்களுக்கு மிக்க நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு அற்புதம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காலம் இருக்குது. மாணவர்களுடைய சிந்தனை நம்ம பார்க்குறோம். இப்போ ஒன்னாசும்பரா மாணவர்கள் சேரும் போது கிட்டத்தட்ட 22 கிட்ட இருந்தாங்க. அப்படி குறைஞ்சி ஒரு 18 கிட்ட வந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு சில பேர் அதில் டிஸ்கன்டினியூ ஆகிறாங்க. அவங்களுக்கு அது புரியலை. அது என்னது, இதனுடைய மாஹூல் என்ன, இதனுடைய இது என்னன்றது அவங்களுக்கு புரியலை. ஆனால் மாஷா அல்லாஹ் இன்றைக்கு ஒரு 18 மாணவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்னும் சிறப்பாக அவங்க வருவாங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ அதெல்லாம் நம்ம பெற்றோர் நான் அடிக்கடி சொல்வேன், நம்மளை விட நம்ம பெற்றோர்கள் தான் நம்ம மேலே பாசமானவங்க. ஆனால் ஏன் அந்த பாசத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இவ்வளோ தூரமாக இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஒழுக்கமான ஒரு நல்ல மனிதராக வர வேண்டும் என்பதற்காகத்தான். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றி பெற்றோர்களுக்கு கண்குளிர்ச்சியான மாணவர்களாக நம் ஒவ்வொருவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய இந்த சிறிய அழைப்பேற்று வருகை தந்த சாருக்கு இந்த டைம் பத்தாது. ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு 1 டே கிளாஸ் மாதிரி என்ன செய்யணும், ஒரு நாள் செமினார் மாதிரி ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃப்ரீயாக அவங்க கையில் விட்டுட்டா அப்படின்னா மாணவர்கள்ட்ட ஒரு பெரிய மாற்றம் உருவாகும். ஏன்னா நம்ம சோர்வாகவே இருக்கிறோம். ஏன் எதுக்குன்னு புரியாமையே அப்படியே நம்ம லைஃப் அப்படியே போகும். என்னடா காலைல எழுந்திரிச்சு சொல்லுதோம் அப்படி இது பண்ணோம் அப்படின்னு. ஆனால் நமக்கு இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை சிந்தனைகளை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய இந்த சிறிய அழைப்பேற்று வருகை தந்த அக்பர் சார் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் இன்னும் சிறப்பாக பணியாற்றக்கூடிய மன தைரியத்தையும் அல்லாஹ்வுடைய உதவியும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கொடுத்தார் புரிவானாக. நான் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து ஒவ்வொரு வாரமும் நமக்காக நேரத்தை ஒதுக்கி நம்ம கூட இருந்து நம்மளையும் ரசித்து நம்மளையும் மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய அலிமன்னன் அவர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா விதமான அருளையும் புரிந்து இன்னும் மென்மேலும் உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனிதர். எல்லாராலும் உண்மையாகவே அவங்க ஒரு ஹீரோ தான். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதான் சிலருக்கு சில பேரை பிடிக்காது, இது யதார்த்தம்.
ஆனால் எல்லாருக்கும் பிடித்த ஒரு மனிதராக அலிமன்னன் அவர்கள் வலம் வருகிறார்கள். இதை இறைவன் மென்மேலும் நிலை பெறச் செய்து இன்னும் சிறப்பான முறையில் எல்லா மக்களையும் அரவணைத்து அவர்களை கல்வியிலே கம்பத்தில் கல்வியாளர்களை விளையாட்டில் உயர்ந்த மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சாதனையாளர் உருவாக்கக்கூடியவர்களாக அலிமன்னன் அவர்களை எல்லாம் வல்ல இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக என்ற துவாவோடு இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமானவங்க நீங்கள் தான் ஆடியன்ஸ். நீங்கள் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியே கிடையாது. காலையிலிருந்து இதற்காக ஏற்பாடு செய்து வெளியே இதை ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு இங்கே வந்து அமர்ந்து அமைதியாக இருந்து அவருடைய இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய முயற்சியை ஏற்றுக்கொள்வானாக. தொடர்ந்து வார வாரம் இடைவிடாமல் இது போன்ற சிறப்பு விருந்தினருடைய பேச்சை கேட்டு நாமும் இது போன்ற சிறந்த சாதனையாளர்களாக வருவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்யூ சார், தேங்க்யூ.